அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12 ராசிகளுக்கான தினப்பலன்கள் வெள்ளிக்கிழமை பார்க்கலாங்க. இன்றைய தினம் மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுப விரயத்தையும் அலைச்சலையும் காண்பீர்கள். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நலமான விஷயமாக இருக்குங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். இன்றைய தினம் அப்படிங்கும்போது மூத்த உறவுகளால் மேன்மையை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குங்க. மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கும். தொழில் நிறுவனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினம் யோக நாளாக அமையுங்க. கடகராசி நேயர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக அமையும். அது மட்டுமல்லாமல் உறவுகளால் மென்மையாக இருக்கும். ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தனலாப யோகத்தை சந்திப்பீர்கள். சற்று நிதானமாக செயல்படுங்கள். குடுக்கல் வாங்கலை தவிர்த்துக் கொள்வது நலமான விஷயங்க. கன்னிராசி நேயர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் ஆதாயத்தை மென்மையும் சந்திப்பீர்கள். கணவன் மனைவி உறவுகளிடையே பரஸ்பரம் பெருகக்கூடிய தன்மையாக இருக்குங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலைக்குழு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பொருளாதார ஆதாயத்தை சந்திப்பீர்கள். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. குழந்தைகளால் மன மகிழ்வாக இருக்கும். ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கும். இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உறவுகளால் மேன்மையான நாளாக அமைச்சு கொடுக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தை மிகச்சிறப்பாக முடிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் மன நிறைவான நாளாக இருக்கும். இளைய சகோதர ரீதியாக மேன்மையை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறவுகளால் ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அற்புதமான நாளாக அமைச்சு கொடுக்குங்க. மீனராசி நேயர்களுக்கு சோம்பலை விட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கிறதாங்க. அதனோட உங்களுக்கான செலவினங்கள் உங்களுக்கான செயல்பாடுகள் சாதகத்தை மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய யோக நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்க்கணும் நபர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.